வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப அன்போடு இருப்பாங்க. அந்த அன்புக்கு இவர்களை யாருமே மிஞ்ச முடியாது. அந்த அளவிற்கு அன்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற போது அந்த வேலையை ஒரு சுறுசுறுப்போடு செய்யக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி ஆண்கள். அந்த வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்ற மாதிரி தான் இந்த கன்னி ராசி ஆண்கள் இருப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா அன்புக்கு அடிமை. ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த பாசத்திற்காக சில வேலைகளை, இவங்கெல்லாம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பாசத்திற்கும் நேசத்திற்கும் அடிமையாக இருப்பாங்க. இவங்களை என்ன சொன்னாலும் சரி, அன்போட பாசத்தோடு இருக்கிறாங்களா, உடனே அவர்களுக்கு உண்டான ஒரு வேலைகளை மிக விரைவாக செய்வாங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி தம்பதியர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கன்னிராசின்னா ரொம்ப அங்கே பாசத்தை நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை இந்த டாரட் பிரசனம் மூலமாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரோடு சேர்த்து போடுங்க. குலதெய்வத்தினுடைய பேரோடு சேர்த்து உங்களுடைய பிரச்சனைகளையும் போடுங்க. அதற்குண்டான பதில்கள் இங்கே பிரசன்னமாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த கன்னி ராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு இடம் மாற்றம், ஒரு வாழ்க்கை பயணம்ன்றது புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் 20 வருஷம் வாழ்க்கை ஜீரோவில் ஆயிடுச்சு. முதல்ல இருந்து நாங்கள் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஆண் ஆகப்பட்டவர் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் கன்னி ராசியில் யார் யாரெல்லாம் ஆண்கள் இருக்கிறாங்களோ அந்த ஆண்கள் மூலமாக தான் இந்த குடும்பம் நல்ல ஒரு விருத்தியை அடைவதற்குண்டான ஒரு நேரம், நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். காசு பணம் சம்பாதிக்கிறதுல இந்த ஆண்கள் அளவிற்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாக தான் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்தினுடைய வளர்ச்சியை கருதி வெளிநாடு செல்றதுக்கோ இல்லை வெளி மாநிலம் செல்றதுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா வேற இடத்திற்கு வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கோ ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னி ராசி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டம் கன்னி ராசி பெண்களுக்கு மிக வலிமையான காலகட்டம். நீங்க என்ன நினைச்சு தொடங்கினாலும் அதுல மிக சிறந்த ஒரு நபர்களாக தான் நீங்க சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குறீங்க பெண்கள் அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம், அந்த தொழிலில் பெரிய ஜாம்பவான்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் கன்னி ராசி பெண்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் கூறுகிறது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கன்னி ராசி பெண்கள் யாராவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை, குடும்பத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த குடும்பத்தை நிர்வகிக்க போகிறவர்களும் நீங்க தான், கன்னிராசி பெண்களாக தான் இருப்பீங்க. அதனால நீங்க கவலையை போட வேண்டாம். நாங்கள் போற இடம் எப்படி இருக்கும், நல்ல வலிமையா இருக்குமா, நல்ல ஒரு அன்பா இருப்பாங்களா அப்படின்லாம் நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி பெண்கள் நீங்கள் போகக்கூடிய இடம் உங்களினுடைய மரியாதையையும் உங்களுடைய திறமையையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். எங்கே போனாலும் சரி, திருமணமாகி புது வீட்டுக்கு போகிறீங்கனாலும், ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு புது இடத்திற்கு போகிறீங்கனாலும், ஒரு வேலை மாற்றம் செய்கிறீங்க, ஒரு இடமாற்றம் செய்கிறீங்க, என்ன செஞ்சாலும் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யாராவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக இந்த பெண்கள் மீது நீங்கள் அந்த சொத்துக்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மனைவி கன்னி ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா மனைவியின் மீது அந்த சொத்துக்களை தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஏகபோகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நகை ஆபரணங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு திறமை, மதிப்பு, ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வு, அடுத்து வருமான உயர்வு, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் விலகி திருமணம் ஆகுவதற்கு, இதுவரைக்கும் இருந்த ப்ரமோஷன்ஸ், அதாவது பதவி உயர்வில் உங்களுக்கு அதிகப்படியான தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நகை வாங்க முடிய மாட்டேங்குது, அதை நான் கண்டிப்பாக வாங்குவேன்னா இந்த குரு பயிற்சியில் நான் ஒரு 10 பவுன் சேர்க்கணும்னு இருக்கிறேன், கண்டிப்பாக எங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நினைத்த உடனே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு நேரம். இங்கே இருக்கக்கூடிய வேலையிலிருந்து இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன மாற்றம் வந்துடும். நம்ம ஏன் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான மன மாற்றங்கள் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக சென்றடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள், அதாவது நிறைய பேர் மேற்படிப்புக்காக சில விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு நேரம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நம்ம மேல் படிப்புல சில ஒரு முன்னேற்றங்களை செய்திடணும் அப்படின்ற மாதிரியாகலாம் அந்த மேற்படிப்புக்காக நிறைய ஒரு விஷயங்களையும் முயற்சிகளையும் செய்வீங்க. அது எல்லாமே முழுவதுமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். உயர் படிப்புலாம் படிக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மருத்துவத்துறையில் நல்ல சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தான் முன்னின்று காப்பாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சொத்து, சொகம், வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வீடு வாகனமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த வீடு வாகனத்தை எல்லாம் வாங்குவீங்க. ஒரு பெரிய லக்ஸுரியான காரு, அந்த காருக்கு உண்டான மதிப்பே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் எல்லா சுகத்தையும் எல்லா ஆடம்பரத்தையும் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த டாரட் பிரசனத்தை நீங்கள் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டாரட் பிரசனம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் போடுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.